இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிள். இன்னைக்கு டே 51. ஐசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 11, 12, 13 இந்த 3 அதிகாரங்களை வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரங்களில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் அழகாக உங்களுக்கு நோட்ஸாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 11ல் தாபோரா அப்படின்ற இடத்துல முறுமுறுப்பும் வீழ்ச்சியும் குறித்து பார்க்கலாம். வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா மக்களுக்கு வெறுப்பாய் மாறுகிறதையும் இதனால் தேவன் அவர்கள் மேலே கோவப்பட்டு காடையை அனுப்புகிறதையும் அவர்கள் கேட்டபடி காடையை அனுப்புகிற காரியத்தையும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாக புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் மீரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிராய் பேசுகிற காரியத்தையும் மோசையை எதிர்த்து பேசினதினால் மீரியாம் குஷ்டரோகியாக மாறுகிறதையும் மோசே மீரியாமுக்காக விண்ணப்பம் செய்கிற காரியத்தையும் அதை தொடர்ச்சியாய் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே அவளை வைக்கிற காரியத்தையும் நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம். அது தொடர்ச்சியாக புக் ஆஃப் நம்பர்ஸில் 13ல் கானானை உளவு பார்க்க செல்லுகிறவர்களுடைய பேர் பட்டியலை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அறிவுரைகளை குறித்தும் அவர்கள் செய்த செய்கைகளை குறித்தும் அதை தொடர்ச்சியாய் அவர்கள் கொடுத்த தவறான விவரங்களை குறித்தும் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரங்கள் வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரயோஜனமாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். விசேஷமாக நம்ம இந்த வருஷத்துக்குள்ள மேக்ஸிமம் பைபிளில் இருக்க எல்லாவற்றையும் முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். 1 இயர் பிளானில் பைபிள் ரீடிங்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படிச்சுட்ருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.